நாங்கள் வந்து கர்நாடகா மைசூர்லேருந்து வந்திருக்கிறோம். கண்டிப்பாக அவர் இன்னும் நல்லா பெஸ்ட் நல்லா பண்ணுவார் நம்புகிறோம். நீங்கள் தமிழ்நாடு வந்திருக்கீங்க. ஆமாம், ஃபியூச்சர் 2029 தளபதியை நாங்கள் பிரைம் மினிஸ்டர் லெவலில் கண்டிப்பாக ஜெயிப்பார். கர்நாடகா மட்டும் இல்லை, கேரளாலேருந்து வந்திருக்கிறாங்க, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. பட் பார்க்க முடியல. பட் நெக்ஸ்ட் டைம் வந்து மெஜாரிட்டிக்கு மேலே ஜெயிப்பார். 170+ கண்டிப்பாக வாங்குவார். ராகுல் காந்தி ஒரு நல்ல ஒரு படித்தவர். அவர் கையில் நாட்டை கொடுத்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். காங்கிரஸ் இவரும் இன்னைக்கு தான் முதல் தடவை சேர்ந்துருக்கிறாங்க. இதனால தானே இந்த 4 நாள் என்னென்ன ட்ராமா பண்ணாங்க. இனி எங்க ஆட்டத்தை பார்க்க போறீங்க. அமைதியா பொறுமை ரொம்ப சாதிச்சார். இந்த மாதிரி ஒரு புள்ள யாருக்கும் கிடையாது. பெத்தா இப்படி ஒரு புள்ளைய பெக்கணும்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு புள்ளைய பெத்தாதான் இந்த மாதிரி நாட்டுக்காக பெற்றிருக்காங்க. இந்த மாதிரி புள்ளைய அவங்க அம்மா தான் நல்லா இருக்கணும்னு சொல்லுவேன் நான். ரொம்ப கஷ்டப்பட்ட போன ஆட்சியில் ரொம்ப கஷ்டப்பட்டது இந்த தூய்மை பணியாளர் சகோதரிகள் தான். கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் வந்து முதல் விளக்கு வந்து இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து இவங்க வாழ்க்கையில் வந்து முதல்ல வந்து விளக்கு ஏற்றணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை. ஃபஸ்ட்டு வந்து பாதுகாப்பு, மெயினாக இந்த பாதுகாப்பு தான். முன்னாடி இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து இந்த கஞ்சா பழக்கம், இந்த குடி பழக்கம், அதை நிறைய பேர் வந்து படிச்சுட்டு வந்து வேலை இல்லாமல் கெட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் வந்து தளபதி வந்து எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணுவார். நாங்கள் எல்லாம் வந்து பார்த்தா இந்த ஒரு குரலுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தோம். ஜோசப் விஜய் என்னும் நான் அந்த ஒரு குரலுக்காக தான் வந்து இத்தனை பேரை வந்து வந்தோம். அந்த குரலை கேட்கக்கூடாதுன்ட்டு எல்லா கட்சிக்காரங்களும் வந்து எவ்வளோ நெருக்கடி கொடுத்தோமோ கொடுக்க முடியுமோ கொடுத்தாங்க. எங்கள் தளபதி சிங்கிள் மேனாக இருந்து இவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மக்களால் தேர்ந்தெடுத்த ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அந்த பேரை வந்து கேட்கறதுக்கு இவ்வளோ பேரும் கூட்டமாக வந்திருக்கோம். இதுக்கப்புறமா எங்கள் தளபதி சொன்ன மாதிரி மக்கள் பணத்தில் வந்து ₹1 கூட கை வைக்க மாட்டோம். இறங்கி வேலை பார்ப்போம். இதுக்கப்புறம் தமிழக வெற்றிக்கணும்னா தளபதியோட ஒரு தம்பிங்களாம் காட்டுவோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் சொன்னது எல்லாமே கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாருன்ற நம்பிக்கையில் அவரை தேர்ந்தெடுத்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லதே நடக்கும், கவுண்ட் அண்ட் ஸ்டார்ட்னு சொன்னதுமே வேறு லெவலில் இருந்துச்சு. நல்லதே நடக்கும். புதிய மாற்றம் வந்திருக்கு. இளைஞர்களுடைய எழுச்சி நாயராக வந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, அகிம்சை, தர்மம், சத்தியத்தை கடைபிடிச்சிருக்காரு. குதிரை பேர் அரசியலுக்கு போல. அது இல்லாமல் மதச்சார்பு கொள்கையில் ரொம்ப தீவிரமாக இருக்கார். பதவிக்காக ஆசைப்படலை, பதவி தான் அவர் தேடி வந்தது. இன்னும் இந்த ஒரு 5 ஆண்டு இல்லை, இனிமேல் அவர் உயிரோடு இருக்கிறையும் அவர் தான் சிஎம். இல்லை மாற்றமே கிடையாதுங்க. என் பேர் ராணி. நான் துப்புரவு பண்ண வேலை செய்கிறேன். விஜய் வரணும்னு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. அவர் வந்துட்டாரு. பெண்களுக்காண்டி ரொம்ப ஒரு எவ்வளோத்துக்கு இறங்கி வந்துட்டு. ஆனால் ஒன்றும் அறிக்கைட்டத்தில் எங்களுக்கு எதுவும் செய்யலாம் பரவாயில்ல. இந்த குடி பழக்கத்தை நிறுத்தினா போதும். ஏன்னா எங்கள் வீட்டிலே ஒரு குடிகாரர் இருக்கான். விஜய்க்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆக்சுவலி ரிசல்ட் வந்து ஒரு 4 நாளா ரொம்ப இதுவா இருந்தது. தூக்கம் வரல. 4 நாள் ஆச்சு. சரி, இப்போ போய் தூங்குவோம் நிம்மதியா. ப்ரோ தளபதி தான் ப்ரோ. இந்த மக்கள் ஆச்சு தான். ஆமாண்ணா. 10 லட்சம் கோடி கடனை நான் அப்படின்ற வார்த்தையை கேட்கறதுக்கு நாங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். நான் சீரியஸாக எப்படி ஆச்சு எப்படி பண்ணுவார் எப்படி நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கடன் இருக்கு. அதையும் பார்க்கணும்ல. இதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம். கண்டிப்பாக நல்லா நாங்கள் வெயிட் பண்ணுவோம் அவருக்காக. செம்ம மாசா இருந்துச்சு. அவர் பேசுறப்ப ரொம்ப கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. அதெல்லாம் சொல்ல முடியாத ஒரு தருணம். செம்மையா இருந்துச்சு. எதிர்பார்த்தீங்க? கண்டிப்பா நாங்க அது சப்போர்ட்டர்ஸ்ல எல்லாமே இருந்துட்டு கண்டிப்பா ஒரு சிஎம் ஆவாருன்றதை எதிர்பார்த்தோம். எங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்ச தருணத்தெல்லாம் மறக்கவே முடியாது. செம்மையா இருந்துச்சு. 4 நாள் ரொம்ப டென்ஷனா இருந்தது. அதெல்லாம் ஏன்டா அலைய வைக்கிறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஆனால் கண்டிப்பா வந்துருவாங்கன்னு தான் இருந்துச்சு. எப்படி நல்ல தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்வார் நினைக்கிறேன். கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா மாறும். திமுக உடைய துணையினால தான் இந்த தாவேகா ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லின்னு இருக்கிறத நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் இதில் டிப்ரெஸ் ஆகிட்டு இருப்பாங்க. இடதுசாரிகள் மட்டும் இதுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அவங்க தான் உண்மையான ஆர்எஸ்எஸ் உடைய கைகூலியாக இருந்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் தெரிஞ்சு அவங்க உண்மையாக வந்தது நமக்கு எல்லாருமே ஆதரவு அளிக்கிற மாதிரி இருக்குது. அதே சமயம் நமக்கு இந்த தற்குறிகள் சொல்கிற சினிமாவை சார்ந்த ஒரு ரசிகர்களுக்கு இப்போ அரசியல் சார்ந்த பாதையை வழிகாட்டுறதுக்கு இந்த சீனியர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க எல்லாரையும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். அது எப்படி பண்றோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா பண்றோம். நல்ல விஷயம் இது. ரொம்ப மாதிரி ஒரு இப்படி பேசுவாரு, இப்படி பண்ணுவாரு, இப்படி வீட்டுக்கு இப்போ 5 ஏசி போடலாம் ஒரு வீடு. அந்த மாதிரி ஒரு நிபந்தனை கொண்டு வந்திருக்காரு. அது ஒண்ணு போதாங்களா?
அது ஒன்று போதும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த விழா. இது வந்து கடவுளுக்கு தான் ஹாப்பி ஃபீஸ்ட்னாங்க, இவருக்கு தான் சொல்கிறேன் இப்போ ஹாப்பி ஃபீஸ்ட்னு. செம்ம நிகழ்ச்சி பண்ணியிருக்காரு, செம்மையாக வச்சு ஃப்ளோவாக செஞ்சுட்டார். நல்ல ஒரு 4 days பயங்கர ஒரு டென்ஷன். அதுதான் அந்த ஒருத்தனை எதுக்குன்னா அவன் மேலே வருவான், மேலே வந்துட்டே தான் இருப்பார். இதுக்கு அவருக்கு வந்து எவ்வளோ அமைதியாக இருந்தாரோ அந்த அமைதியை கடைபிடிச்சு உட்காந்துட்டாரு, சிம்மாசனத்தில் உட்காந்துட்டாரு. அதான் பெரிய விஷயம். நல்ல ஒரு இது, எவ்வளோ அமைதியை பொறுமையை ரொம்ப சாதிச்சார். இந்த மாதிரி ஒரு புள்ள யாருக்கும் கிடையாது. பெத்தா அப்படி ஒரு புள்ளையை பெக்கணும்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு புள்ளையை பெற்றாதான், இந்த மாதிரி நாட்டுக்காக பெற்றிருக்காங்க இந்த மாதிரி புள்ளைய. அவங்க அம்மா தான் நல்லா இருக்கணும்னு சொல்லுவேன் நான். உலகமே உற்று நோக்கிய ஒரு தேர்தல் அப்படின்னா இதாக தான் இருக்கும். இது வரைக்கும் வந்து தேர்தலை, எலெக்ஷனை இதை வந்து யாருமே இந்த அளவுக்கு உற்று நோக்கியது கிடையாது. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இன்றைக்கி அரசியல் பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து எங்கள் விஜய் தளபதி தான். கேண்டிடேட் கூட யாருன்னு தெரியாமல் எல்லாரும் ஓட் பண்ணாங்க. ஒன்று தளபதி முகம், இன்னொன்று விசில், அதை பார்த்து தான் ஓட் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னொரு சந்தோஷம், எங்களுக்கு ரெட்டிப்பான சந்தோஷம் என்னென்னா, நான் சிவகங்கை மாவட்டம் கொள்கை பரப்பு அமைப்பாளராக இருக்கேன். அதில் வந்து எங்கள் டாக்டர் பிரபு சார் அவர் வந்து இன்றைக்கி மினிஸ்டராக இருக்கார். அது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அது ஏற்கனவே மினிஸ்டர் இருந்த தொகுதி. இதுவரைக்கும் எந்த ஒரு நல்லதுமே செஞ்சது கிடையாது. திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் அவரை வந்து விரட்டி அடிச்சிருக்கோம். சிவகங்கை வந்து எங்கள் கோட்டையை ஆக்கியிருக்கோம். இப்போ சுற்றி எங்கள் ஆளுங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. இனிமேல் சிவகங்கை வந்து ரொம்ப சீர்படுத்தப்படும். தொழில் வாய்ப்புகள் எதிர்பார்த்தீங்களா மேம்? கண்டிப்பாக எதிர்பார்த்தோம். ஏன்னா மக்களோட சப்போர்ட் எங்களுக்கு இருந்துச்சு. ஜனநாயக வெற்றி இது. ₹1 காசு கூட கொடுக்காம நாங்கள் வந்து ஜெயிச்சிருக்கோம். இது வந்து பண பலத்தால் ஜெயிக்கலை, நாங்கள் மக்களோட படை பலத்தால் ஜெயிச்சிருக்கோம். இது இருக்க வரைக்கும் எங்கள் தளபதியை அடித்து தூக்கவே முடியாது. இப்போ இல்லை, இன்னும் 15-20 வருஷம் ஆனாலும் தளபதி தான் தொடர்ந்து ஆட்சியில் இருப்பார். ஏன் இவ்வளோ உறுதியாக சொல்கிறோன்னா, ஓட்டு போட முடியலையேன்னு ஃபீல் பண்ணுற அந்த ஏஜில் இருக்கவங்களாம் ரெடியாக இருக்காங்க அடுத்து ஓட் பண்ணுறதுக்கு. இனி வந்து ஓட் பேங்க் வந்து கூட்டிகிட்டே தான் போகுமே தவிர குறையாது. அவர் வந்து இன்னைக்கு கொடுத்த இதிலே சொல்லியிருக்காரு, என்னுடைய கண் பார்வையில் தான் எல்லாமே இருக்கும், நீ நான் எனக்கு பின்னாடி முன்னாடி அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கரெக்டான ஆட்சி அவர் கொடுப்பாரு. அவர் கண் பார்வையில் எல்லாத்தையும் வச்சிருப்பாரு. ஊழல் பண்ணவே மாட்டார். அவருக்கு ஊழல் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அதை வந்து கட்ஸாக நாங்கள் சொல்லிக்குவோம். நல்ல நிலையான ஆட்சி கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கும். பெண்களுக்கு குறிப்பாக வந்து இன்னைக்கு அவர் இதில் சொல்லியிருக்காரு, சிங்கப்பெண் திட்டம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வந்து இது வரைக்கும் யாரும் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. பெண்கள் வந்து நல்லா நினைச்ச வாழ்க்கையை நாங்கள் வாழ்வோம். சார் சிஎம் ஆகியிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவர் எப்பவுமே இருக்கணும். குடி ஒழிப்பு இது பண்ணணும், கெஞ்சா அதெல்லாம் ஒழிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஹஸ்பண்ட் குடி இது பண்ணதுனால என் ஹஸ்பண்டே 38 வயசுலேயே இதுவாக இறந்துட்டாங்க. இனிமேல் எங்களுக்கு எல்லாமே ஒரு நல்லதாக செய்யும். மக்களுக்கு கஞ்சா அடிக்கிற பசங்களுக்கு, ஏன்னா இப்போ வந்து கஞ்சா ஊசி போட்டு ரொம்ப பசங்க, ஏன்னா எங்கள் ஏரியாவில் தட்டாங்குளத்தில் வந்து ஒரு பையன் அந்த மாதிரி தான் தெரியாமல் எத்தனை வயசு 21 வயசு கஞ்சா ஊசி போட்டு அந்த பையனும் இறந்துட்டான். அந்த மாதிரி எந்த பசங்களுக்கும் வரக்கூடாது. ஏன்னா நானும் ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கேன். என் பொண்ணை பாதுகாப்பாக ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு கூட கொஞ்சம் பயமாக இருக்குது. கஞ்சா இது இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு மெயின் கஞ்சா பசங்களுக்கு இருக்கக்கூடாது. அதுக்கு விஜய் அண்ணா நல்லா செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் சொன்ன ஒரு வாக்கு செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை. குடி விஷயத்தில் கூட நான் இது பண்ணணும். ஏன்னா ரொம்ப நிறைய வீட்டில் வந்து குடினாலே சம்பளம் வாங்குறாங்க, குடிக்கிறாங்க. அதோட அந்த குடும்பத்தை கஷ்டமாக வருது. ஏன்னா எங்கள் வீட்லேயே அந்த மாதிரி இருக்குது. அதனால தான் நாங்கள் இதுவாக சொல்கிறோம். விஜய் அண்ணா வந்து குடியிலையும் கஞ்சாயிலையும் எல்லாத்துலேயும் நல்ல ஒரு இது தருவாருன்னு நம்பிக்கையோடு நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம். அந்த நம்பிக்கை எங்களை காப்பாற்றுவாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. விஜய் அண்ணாக்கு சிஎம்மா உக்காந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்களுக்கெல்லாம் ஹாப்பி. யாருக்கு நல்லது பண்ணுறாரோ இல்லையோ கரெக்டாக தூய்மை பணியாளர்களுக்கு வந்து கண்டிப்பாக பண்ணணும், சரிங்களா? ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்ட போன ஆட்சியில் ரொம்ப கஷ்டப்பட்டது இந்த தூய்மை பணியாளர் சகோதரிகள் தான். கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் வந்து முதல் விளக்கு வந்து இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து இவங்க வாழ்க்கையில் வந்து முதல்ல வந்து விளக்கு ஏற்றணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. ஏன்னா மெட்ராஸில் வந்து சென்னையில் வந்து பெரும்பாலான தொகுதிகளை கைப்பற்ற காரணமே தூய்மை பணியாளர்கள் தான். ஸோ அதனால் இந்த சகோதரிகளோட வாழ்க்கையில் வந்து முதல் விளக்கை வந்து அவர்
ஏற்றி வச்சா நல்லா இருக்குன்றது எங்களோட ஆசை. தளபதி சிஎம் ஆகணுன்றது எங்களோட கனவு. அவரை பார்த்த உடனே எங்களுக்கெல்லாம் அழுக தான் வந்துச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டாருங்களா. இந்த சிஎம் பதவி கிடைக்கிறதுக்குள்ளே எல்லாரும் சேர்ந்து அவரை ஒரு பாடாக படுத்தி எடுத்துட்டாங்களா. அதை பார்க்க எங்களுக்கு அவர் அந்த ஜோசப் விஜய் என்னும் நான் சொல்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக நாங்கள்லாம் அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருக்கோம். அவ்வளோ மனசுக்கு எங்களுக்கு அவ்வளோ இன்னும் அந்த சந்தோஷத்தை எங்களால் இன்னும் வெளியே சொல்லவே முடியலைங்க. இந்த சந்தோஷம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு எங்களுக்கு அப்படி இருக்குன்னே தெரியலைங்க. அப்படி இருக்குது. நாங்கள் நினச்ச மாதிரி வந்துட்டார். இனிமேல் எங்களுக்கு நல்லதே பண்ணுவார். நம்ம தமிழ்நாடு செழிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. இதான் எதிர்பார்த்தோம் நாங்கள். அவர் சிஎம் ஆகணும்னு அதே மாதிரி ஆகிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் தமிழக மக்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. கர்நாடகாலேருந்து வந்திருக்கோம், மைசூர்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் வந்து இன்னைக்கு வருவார், நாளைக்கு இது அனௌன்ஸ் பண்ண பார்த்தோம். அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. இன்னைக்கு தான் நேற்று நைட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 10:50 நாங்கள் பஸ் ஏறிட்டு காலையில் 6 மணிக்கு வந்திருக்கிறோம். தளபதியோட ஒரு ஒவ்வொரு வார்த்தையும் எங்களோட வாழ்க்கையில் இணைச்சிக்கிட்டு நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவர் எப்படி மெதுவாக ஒவ்வொன்றா பார்த்து பண்ணுறாரோ அதே மாதிரி தான் அதெல்லாமே தான் எங்கள் வாழ்க்கையில் இணைச்சிக்கிட்டு நாங்கள் நடந்துட்டு போயிட்டு இருக்கோம். எங்கள் தளபதி தான் எங்களுக்கு ரோல் மாடல். நாங்கள் வந்து கர்நாடகா மைசூர்லேருந்து வந்திருக்கிறோம். கண்டிப்பாக அவர் இன்னும் நல்லா பண்ணுவார் நம்புகிறோம். தமிழ்நாடு வந்திருக்கீங்க. ஃபியூச்சர் 2029 தளபதியை நாங்கள் பிரைம் மினிஸ்டர் லெவலில் கண்டிப்பா ஜெயிப்பாரு. கர்நாடகா மட்டும் இல்ல, கேரளாலேருந்து வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. பட் பார்க்க முடியல. பட் நெக்ஸ்ட் டைம் வந்து மெஜாரிட்டிக்கு மேலே ஜெயிப்பாரு. 170+ கண்டிப்பா வாங்குவாரு. அப்போ வந்து யாரும் போய் நாங்கள் போய் நிற்க தேவையில்லை. ராகுல் காந்தி ஒரு நல்ல ஒரு படித்தவர். அவர் கையில் நாட்டை கொடுத்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். காங்கிரஸ் இவரும் இன்னைக்கு தான் முதல் தடவை சேர்ந்துருக்கிறாங்க. இதனால தானே இந்த 4 நாள் என்னென்ன ட்ராமா பண்ணாங்க. நாங்கள் குறிப்பிட்டு இந்த கட்சியோ அந்த கட்சியோ எங்களை எதிர்த்தாங்க நாங்கள் சொல்ல வரல. இனி எங்கள் ஆட்டத்தை பார்க்க போறீங்க. இது மாதிரி ஒரு முதலமைச்சரை பார்த்தே இருக்க மாட்டாங்க. எம்ஜிஆருக்கு அப்புறமா இப்போ விஜயை பார்ப்பாங்க. எல்லாருமே நல்ல ஒரு முதல்வராக தேர்ந்தெடுத்துக்கிறாங்க மக்கள். அடுத்த டைம் வந்து இந்த மெஜாரிட்டிக்கு மேலேயே தளபதி வின் பண்ணுவார். 170+ ஜெயிக்கிறாரு இல்லையா மட்டும் பாருங்க. அடுத்த டைம் யாரும் கடவுள் தேவையில்லை. 170+ எல்லாரும் விஜய் தேடி வருவாங்க நெக்ஸ்ட் டைம். நம்மள ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. விஜய் ஜெயிக்க மாட்டார், முதல்வரே ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை 108 பேர் ஜெயிக்க வச்சுக்கிறோம். எவ்வளோ பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. 10 சீட் அடிப்பாங்களா, 5 சீட் அடிப்பாங்களா எல்லாம் கேட்டாங்க. 108 சீட் அடிக்கும் போது யாருமே கேட்கல. எப்படி 108 அடிச்சாங்க? 10 அடிப்பாங்களா, 1 வருமா 2 வருமா தான் கேட்டுருந்தாங்க. எக்ஸாம்பிள் என்ன தெரியுங்களா? சின்ன விஷயம். எவ்வளோ எங்களை வந்து இலக்காரணமாக பேசுனாங்களோ, தளபதியை எவ்வளோ பேசுனாங்களோ அதே மாதிரி அவங்க ரசிகரை நாங்கள் ரசிகனாக இருந்து இன்றைக்கி தொண்டனாக இருக்கிறது நாங்கள் உண்மையிலேயே பெருந்தன்மையாக பேசுகிறோம். இன்றைக்கி தளபதி ஒரு ஸ்பீச் பேசும்போது எங்களுக்கு கூஸ் பம்ப்பு. என்ன ரீசனே தெரியல. அவரை பார்த்தா ஏன் அவ்வளோ பிடிக்குதுன்னு கூட தெரியல. பட் உண்மையான ஒரு மனுஷன் இப்போ தாங்க ப்ராப்பராக தமிழ்நாடு ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. அதை வந்து மிஸ்ஸே பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் மிஸ் பண்ணோன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து காப்பாற்றிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இப்போது பொண்ணு பெற்றவனுக்கு தான் தெரியும் அந்த வழி. அதே மாதிரி வந்து 15லேருந்து 20 வயசு பசங்க ஆம்பளை பசங்களை காப்பாற்றுறதும் கஷ்டமாக இருக்குது. 15லேருந்து 20 வயசு பொம்பளை பசங்களை சேவ் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்குது. இன்க்ளூடிங் 2.5 வயசு 3 வயசு பசங்களை பாதுகாத்து கூட கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் தளபதி நீங்கள் முதல் கையெழுத்து போடுறது என்னன்னா பெண்கள் பாதுகாப்பு. பெண்கள் பாதுகாப்பில் நோ காம்ப்ரமைஸ். செம்ம ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அது ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதே சமயம் வந்து கரண்ட் என்ன சொல்லியிருக்காரு, கால அவகாசம் அவராக கேட்டுக்கிறாரு. ஒரு ஜெயிச்ச உடனே போதும் அப்படின்னு நினைக்கிற தளபதி கிடையாது. அவர் மக்களுக்கு செய்யணும்னு சொல்லி முடிவில் வந்துட்டார். எப்படி செய்யணும்? சும்மா ஏதோ ஒன்று அறிக்கை விட்டாங்க, 100 அறிக்கை விட்டாங்கப்பா, 72 நாங்கள் நிறைவேற்றிட்டோம், 92 நிறைவேற்றிட்டோம். இதெல்லாம் வந்து வாய் பேச்செல்லாம் கிடையாதுங்க. ப்ராப்பராக அவர் சொல்லியிருக்கிற முதல்ல என்ன சொல்லியிருக்காரு, 2500 ரூபா ஒரு கூப்பன் ரேஷன் கார்டுக்கு கொடுத்துருவார். அதே மாதிரி 6 சிலிண்டர். அதே மாதிரி பஸ்ஸு லேடிஸ்க்கு என்ன தேவையோ அது, பெண்களுக்கு பாதுகாப்பு, 200 யூனிட் கரண்ட்டு, இதெல்லாம் ப்ராப்பராக முதல்ல செஞ்சுட்டு வர்றதுக்கே நாட்கள் ஆகிடும். எங்களுக்கு நல்லா தெரியும். பட் சும்மா வந்து இப்போ என்ன சொல்கிறது, எதிர்கட்சிக்காரங்களா என்ன பேசுவாங்கன்னா சொன்னார் செய்தார்களா செய்கிறதுக்கு கண்டிப்பாக கால அவகாசம் தேவைங்க. ஏன்னா 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது தமிழ்நாடு. அந்த கடன் சுமையெல்லாம் நம்ம மேலே தான் வேந்துட்டு இருக்குது. எல்லாத்துலேயும் வரி, எல்லாத்துலேயும் ஜிஎஸ்டி, சம்மந்தமே இல்லாமல் படித்தவங்க கையில் கொடுத்தோன்னா ஜிஎஸ்டியை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இது படிக்காதவங்க கொடுத்தனா தான் ஜிஎஸ்டி எதில் போகிறதுன்னு தெரியல, முறுகில் போகிறதா ஊர்காலில் போகிறதான்னு தெரியாமல் இருக்காங்க. ஜிஎஸ்டினா என்னவே தெரியாமல் இருக்குது. அதே மன்மோகன் சார் கிட்ட இருந்துச்சுன்னா அந்த ஜிஎஸ்டி அவர் தான் கொண்டு வந்தார். ஜிஎஸ்டிங்கிறது என்னன்னு இளைஞர்கள்லாம் நீங்கள்லாம் சின்ன பசங்க எங்களுக்குலாம் என்ன தெரியும் அரசியல் என்ன தெரியும்னு கேட்குறாங்க எல்லாரும். பட் இன்னைக்கு அரசியல் நாங்கள் கற்றுக்கிறதுக்கு காரணமே எங்கள் தளபதி தான். நாங்கள் உண்மையிலேயே இன்வால்வ் ஆகாமல் இருந்தோம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, இப்போ வந்து நாங்களாம் வந்து 12 வயசு 13 வயசுலாம் அரசியல் பேசிக்க மாட்டோம். இப்போ எங்கள் பசங்கள்லாம் கேட்குறாங்க, என்னப்பா அது என்ன அவர் என்ன செய்கிறாரு, தளபதி என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன எதுக்காக சிஎம் ஆக மாட்டுறாங்க, இன்னும் எத்தனை சீட்டு வேணும், 108 சீட்டுக்கிறாரு, இன்னும் எத்தனை சீட்டு வேணும் அவருக்கு அப்படின்ற மாதிரி சின்ன குழந்தைங்கள்லாம் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டார். தமிழன் படம் பார்க்கும்போது சட்டம் எல்லாருக்கிட்டையும் போய் சேரணும்னு சொல்லி படம் எடுத்தார். அதே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஜெமினி
அந்த படத்தில் என்ன இருந்துச்சு தெரியுமா, ஓ போடுன்னு ஒரு பாட்டு, அதுக்கெல்லாம் பைத்தியகாரத்தனமாக எல்லாம் பார்த்தாங்க ஒழிய தமிழன் படத்துக்கு வந்து கொஞ்சம் கம்மி தான் கிடைச்சிது. ஆனால் தமிழன் படத்தில் எவ்வளோ மெசேஜ் இருந்தது தெரியுமா, அந்த தமிழன் படத்தில் என்னென்ன மெசேஜ் இருக்கோ அது இன்றைக்கி ரொம்ப தேவைப்படுது. சட்டம் எல்லாருக்கும் இன்றைக்கி தெரியுது, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அரசியல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். வெறும் 60 வயசுக்காரன் தான் எலெக்ஷன் பற்றி பேசணும், 70 வயசுக்காரன் தான் எலெக்ஷன் பற்றி பேசணும், வயசானவன் தான் எம்எல்ஏ ஆகணும், அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி எங்கள் தளபதி 234 தொகுதியில் நிற்க வச்சுக்கிறாரு. எல்லாரும் சின்ன சின்ன பசங்க, பட் எல்லாரும் வந்து நல்லா படித்த பசங்க, நல்ல தெளிவான பசங்க. ஒருத்தரும் வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. எப்படி இதெல்லாம் வந்து தளபதினால தான் வந்தது, இதெல்லாம் நாங்கள் கற்றுக்குறோம், இன்னும் எங்களுக்கு தேவைப்படுது. அதே சமயம் சூப்பராக இப்போ நீங்கள் எங்கள் தளபதியை பார்க்கும்போது அந்த சூட்டு இல்லை அந்த மாதிரி ஒரு சிஎம்மை பார்க்கும்போது இந்தியாவிலே கிடையாதுங்க. இது வந்து ஒரு உண்மையிலேயே நாங்கள் வந்து ஒரு கொடுத்து வச்ச சிஎம் தாங்க எங்களுக்கு. நாங்கள் உண்மையிலேயே பெருமைப்படுறோம். எனக்கு 10 வயசு எனக்கு இருக்கும்போது நான் வந்து தளபதி ஃபேனாக இருக்கும். பூவேனுக்காக 96ல், இன்றைக்கி 40 இயர்ஸ் ஓல்டு. அதே தளபதி ஃபேன் தான், அதே தளபதி தொண்டன் தான். இது இன்னைக்கு இல்லை, என்றைக்குமே தளபதி இருக்கிறதுலையும் நாங்கள் கண்டிப்பாக அவருக்கு பயணிப்போம். எங்கள் அண்ணன், எங்கள் தளபதி, தமிழ்நாட்டோட தங்க தளபதி ஜெயிச்சிட்டாரு. இந்த ஒரு வார்த்தைக்காக தான் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் காத்திருந்தோம். தமிழ்நாடு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி போகின்ற ஒரு நம்பிக்கை இப்போ தான் எங்களுக்கு வந்திருக்கு. இந்த 5 வருஷத்தில் தமிழ்நாடு இந்தியாவிலே மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு மாநிலமாக கண்டிப்பாக எங்கள் அண்ணன் மாற்றி காமிப்பார். உள்ளூர் அரசியல் எல்லா தொந்தரவுகளையும் தாங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு உழைச்ச ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக நம்ம தான் இனிமே அண்ணனோட ஆட்சியில் நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லாவே இருப்போம். அழுதுட்டேண்ணா, வீடியோ கூட இருக்குது. நான் உண்மையுமே கண்ணெலாம் கலங்கிருச்சு. இந்த ஒரு வார்த்தைக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம். என்னோடய சொந்த அண்ணன் அந்த பதவியில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே போல் தான் ஃபீல் பண்ணோம். நானே அந்த இடத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஒரு எமோஷ்னலான மூமெண்ட்டு. எனக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்குமே ஒரு எமோஷ்னலான மூமெண்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கடந்த காலங்களில் இந்த திமுக அரசு பண்ண ஊழலை அண்ணன் வெள்ளை அறிக்கையாக வெளியிடுவேன்னு சொல்கிறாரு. இனிமே தான் அடி மேலே அடி இருக்குது. இவங்க இத்தனை நாள் பண்ண பொய் பித்தலாட்டம் ஃப்ராடு எல்லாத்தையுமே அண்ணன் மக்கள்கிட்ட வெளிக்கொண்டு வருவார். அதே போல் அண்ணனோட ஆட்சியையும் மக்கள்கிட்ட வெளிப்படையாக காமிப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா கொஞ்சம் கஷ்டம் தானே, ஏன்னா 10 லட்சம் கோடி கடனை இழுத்து வச்சுட்டு போயிட்டானுங்க. ஒரு சாதாரண நமக்கு ஒரு சின்ன வீட்டில் கடன் இருந்தாலே நம்மளால எவ்வளோ கஷ்டப்படுறோம். தமிழ்நாடு 10 லட்சம் கோடி கடனை இழுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக அண்ணன் அந்த கடனை எல்லாத்தையும் அடைச்சு தமிழகத்தை மீட்பார். தமிழகத்தை ஒரு மறுமலர்ச்சியான மாநிலமாக கொண்டு வருவார். வேலை வாய்ப்புலையும் சரி, பெண்கள் பாதுகாப்புலையும் சரி, விவசாயிகள், மீனவர்கள், இளைஞர்கள், இளம் பெண்கள் எல்லாருடைய நலனையும் கண்டிப்பாக முன்னேற்றி கொண்டு வருவார்ண்ணே.